கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தொடர்ச்சியா இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில பல பின்னணி பாடகர்கள் பாடகிகள் நமக்காக பல பாடல்களை இன்றைக்கும் பாட இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் பாடலாம் கொண்டாடலாம். எப்பயுமே ஆள போறது யார் சுமையா? தமிழன் தான், வேற யாரு? அப்போ அந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த இசையில வந்த அந்த மெர்சல் படத்துல இருந்து இளைய தளபதி அவர்கள் நடிச்ச அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நீங்க அந்த மெயின் சிங்கரா இருக்க போறீங்க. கண்டிப்பா. சரித்திரத்தில் பேர் பொறித்தான் நாட்டில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பா இன்னும் உலகம் எடுத்தாங்க தமிழ பாட பாச தமிழ் உச்சி புகழ்
நேரமா எப்பதாயா கூப்பிடுவீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சிரிப்புக்காக அவரை கண்டிப்பா திருப்பி கூப்பிடணும். கூப்பிடலாமா? நம்ம ஜித்தன் ஜெயமூர்த்தி அவர்களை கரகோஷத்தோடு மீண்டும் ஒரு முறை இங்கே அழைக்கிறோம். தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் KV மகாதேவன் ஐயா அவர்களுடைய இசையில் TMS ஐயா அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடல். மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. ஆனம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வதங்கி வயப்படுத்துறோம் வயலே. மானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வதங்கி வயப்படுத்துறோம் வயலே. ஆனா தானியம் எல்லாம் படுத்தவனுடைய கையிலே, தானியம் எல்லாம் படுத்தவனுடைய கையிலே. இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியல. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. என்ன நெருங்கிக்கிட்டு போறா நேரம் போடா. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் குறைய மறந்து மேலே பாக்குது பதறு. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் குறைய மறந்து மேலே பாக்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளதும் அடங்கி கிடக்குது வீட்டிலே, அதுபோல் அறிவு உள்ளதும் அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதுக்கும் ஆகாது சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியில, எதுக்கும் ஆகாது சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியில. அதாலே மனுஷன மனுஷன் மனுஷன மனுஷன் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. நன்றி. தொடர்ந்து இந்த மேடையிலே வாங்க பத்மலதா. தனி ஒருவன் படத்துல இருந்து எங்க பாடின அந்த கண்ணால கண்ணால பாட கேட்கறதுக்காக நாங்க ஆவலா இருக்கோம். கண்டிப்பா பாடலாமா? நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணாலன்னு கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண் மீதுல ஒரு மை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழும். கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்டா. கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்டா. பத்மலதா ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டு.
அண்ட் மேலும் மேலும் இந்த வருஷம் நீங்கள் நிறைய ஹிட் பாடல்கள் கொடுக்கணும், நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரியாகணும். ரொம்ப சந்தோஷம் பத்மலதா, ப்ளீஸ். தேங்க்யூ. சரி, ஸோ அடுத்ததா ஒரு சூப்பரான சாங் வந்து நீங்கள் எங்களுக்கு பாட போறீங்க. அந்த கண்டிப்பாக சாங் சாம் வந்து சிஎஸோட இசையமைப்பாளராக அவர் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த படம் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு இசையமைப்பாளர், ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். ரீரெக்கார்டிங்கும் பெருசாக பேசப்பட்டது அந்த படத்துக்கு. அதுக்கு முதல்ல சாம் சிஎஸ்ஆருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 படம் பண்ணுறாரு விக்ரம் வேதோட சக்ஸஸ்க்கு அப்புறம். இப்போது என்னோட சேர்ந்து முகேஷ் மற்றும் குணா அவர்கள் அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடினோம். ஸோ அந்த பாட்டை கேட்டுடலாமா? எஸ், தாராளமா. செம்கிரோடு சிக்னலிலே எம்கேபி நகரினிலே இங்க 1000 குடும்பம் தங்கம் இந்த கோட்டைக்குள்ள கவலனா வேதான்னு ஒரு சிங்கம். நம்ம ஏறாயில சொல்ல பாட்ட சொல்ல யாரால முடியும் 1000 பட்டு அடிங்க 1000 பாட்டை கேளு. ஏ டசக்கு 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 டும் 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 டசக்கு 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 டும் டும். ஏ குதிக்க குதிக்க குதிர குதிக்கும் உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை திறமை தெரிக்கும் கதைய சொல்ல. ஏ டசக்கு 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 டும் 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 டசக்கு 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 டும் டும். சந்து பொந்தெல்லாம் சந்தம் வளர்த்தோம் மல்லுக்கு நிப்போம் எங்க சொந்த ஊடுன்னு இந்த ஊருன்னு சொல்லி வச்சுட்டோம். கேட்டா அன்ப கொடுத்தா நட்ப கொடுக்கும் கண்ணுக்கு கண்ணா கை பறக்கும் காலு பறக்கும் கண்டதனியும் வந்தா இனி பறக்கிது இல்ல புலிவனமட புள்ள அதிசயம் இது வந்து பார்த்தா அடித்திருக்கிற வந்தா குடிகள் அடகில்ல வெடிகளை வெடிக்கிங்க வேட்டா எந்த எதிர்க்கும் இங்க கேட்டம் இல்ல டாடா டாடா. ஏ டசக்கு 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 டும் 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 டசக்கு 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 டும் டும். ஏ குடிக்க குடிக்க குதிர குதிக்கும் உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை திறமை தெரிக்கும் கதைய சொல்ல. ஏ கஜா 2 ஆம்லெட். ஏ மாலிகா ஏ வா டான்ஸ் டான்ஸ் வா வா வா. கஜா என்ன சோகா பாடுது பாரு புள்ள. எப்பா பெருமை பாடுபா. எந்த இறக்கம் எங்க மனசுல போஸ்டர் இல்ல இல்ல எங்களை பத்தி அடுத்த படம் போகும் ஆஸ்கார வெல்ல வெல்ல. பாட்ட பேரத்தான் வச்சுக்கிருவோம் சொத்துக்கு சொத்தா. கள்ள பறக்கில் விண்ணில் கழிச்சா பெண்ணு காலையும் எங்கள் தலைமுறைகளை இல்ல தலைமுறைகளை பார்த்து தலைநகரில் வாழ்றோம் கூட்டா. ஒரு முறை பழகிட்டா ஒரு நொடியில சுத்தம் உசுரத்தான் தருவோம் கேட்டா. கேட்ட எதிர்க்கும் இங்க இடம் இல்ல தாத்தா 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 தாத்தா. ஏ டசக்கு 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 டும் 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 டும். ஏ டசக்கு 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 டும் டும். ஏ குடிக்க குடிக்க குதிர குதிக்கும் உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை திறமை தெரிக்கும் கதையை சொல்ல. ஏ டசக்கு 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 டும் 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 டசக்கு 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 டும் டும். ஏ டசக்கு 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 டும் 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 டசக்கு 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 டும் 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 டும். சூப்பர் சூப்பர் மாமே பெட்டு கண்ண ஆராயிடு. எஸ்,
எல்லா சிங்கர்ஸும் சேர்ந்து கலக்கிட்டீங்க. ஆக்சுவலி இந்த பாடல்கள்லாம் பாடி ரசிகர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ சந்தோஷமாக ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த அடுத்த பாட்டை யார் பாட போகிறாங்க? அவங்க வந்து வளர்ந்து வரும் ஒரு பின்னணி பாடகி. கமலஹாசன் சாரோட உத்தம வில்லன் அப்படின்ற படத்தில் கமலஹாசன் சாரோட பாடியிருக்காங்க. ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு. ஆமாம், நிறையா பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பாட போகிற பாட்டு சண்டைக்காரா அப்படின்ற பாட்டுக்காக யாரை இங்கே மேடைக்கு வர சொல்ல போகிறோம்? எஸ், ருக்மணி அவர்கள் தான் வந்து இப்போ ஒரு அழகான பாடல் நமக்காக பாட இருக்காங்க. சண்டைக்காரா குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. குத்து சண்டை இத்தோட நிப்பாட்டு போதும். முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமை துரத்த அலையிற நானும் மனச திறந்து என்ன காப்பாத்து. தேடி கட்டிக்க போற தாவி ஒட்டிக்க போற தாலி கட்டிக்க போற. ஆமா, மோதி மொச்சுக்க போற பாதி பிச்சுக்க போற பாவி வச்சுக்க போற. ஆமா, வந்து ஒரசாம ஒதுங்கிய நடந்த எது மோதினா எடமாறுன தடுமாறி முழிச்சானா உனக்குள்ள கிடந்த கண் கட்டி வித்த காட்டி என்ன எப்போ கட்டி போட்ட நான் என்ன எழுதி நீட்ட அதில் வெட்கம் மட்டும் கிழிச்சு போட்ட. தேடி கட்டிக்க போற தாவி ஒட்டிக்க போற தாலி கட்டிக்க போற. ஆமா, மோதி மொச்சுக்க போற பாதி பிச்சுக்க போற பாதி வச்சுக்க போற. ஆமா, உத்தம வில்லன் கமல்ஹாசன் சாரோட பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் அந்த பாட்டு வந்து கமல் சார் வந்து ரொம்ப பர்டிகுலராக அந்த டிக்ஷனில் இருந்தார். ஸோ அதனால் ஜிப்ரான் சார்னாலையும் கமல் சார்னாலையும் இந்த சாங் கிடச்சிது. இங்கே இருக்கிற பாடகர்கள் பாடகிகள் சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் வாழ்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு என்னமோ லக்ஷ்மண் சார் இன்னொரு ஒரு கிராமிய பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. கொடி வீரன் திரைப்படத்தில் பின்னணி பாடகராக அறிமுகமாகி எல்லார் மனதிலும் இடம் பிடித்த நாட்டுப்புற பாடகர், கிராமிய பாடகர், பின்னணி பாடகர் குரு ஐயாத்துரை அன்புடன் அழைக்கின்றோம். வாங்கய்யா. இந்த பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தான். இந்த வருட பொங்கலுக்கு நானே எழுதி டியூன் பண்ணி நம்ம கலைஞர் டிவி மூலமாக லக்ஷ்மண் ஸ்ருதி இன்னிசைக்குழு மூலமாக எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்து சிறப்பு பாடலாக உங்களுக்கு முன்னால் வழங்க இருக்கிறேன். ஆதி தமிழன் அருமை பொங்கலடா, சாதி பார்க்க சமத்துவ பொங்கலடா, தைத்திருநாள் பெருமை பொங்கலடா, இது உலகத் தமிழர் உன்னத பொங்கலடா. பொங்கலோ பொங்கல், ஆதி தமிழ அருமை பொங்கலடா, சாதி பார்க்காத சமத்துவ பொங்கலடா, தைத்திருநாள் பெருமை பொங்கலடா, இது உலக தமிழர் உன்னத பொங்கலடா, இது உலக தமிழர் உன்னத பொங்கலடா. மண்ண உழுது பயிர நட்டு விளைய வச்சு கதிரெடுத்து பொன்னா விளைஞ்ச
உலக தமிழர் உன்னத பொங்கலடா. ஏரில் பூட்டும் ஆடுகளுக்கும் பால் கொடுக்கும் பசுக்களுக்கும் துள்ளி குதிக்கும் ஆடுகளுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் குழு குழுந்து அலங்கரிச்சு கூட பிறந்த பொறப்பு போல விளையாடும் பொங்கலடா இது வீர தமிழ பொங்கலடா. விளையாடும் பொங்கலடா இது வீர தமிழ பொங்கலடா. மணமணக்கும் பொங்கலடா இது மரத்தமிழ பொங்கலடா. ஆதி தமிழன் அருமை பொங்கலடா. சாதி பார்க்காத சமத்துவ பொங்கலடா. உலக தமிழர் உன்னத பொங்கலடா. இது தை திருநாள் பெருமை பொங்கலடா. இது தை திருநாள் பெருமை பொங்கலடா. இது தமிழனோட அருமை பொங்கலடா. இது வீர தமிழன் வீர பொங்கலடா. இது ஜல்லிக்கட்டு பெருமை பொங்கலடா. இது தமிழரோட தரணி போற்றும் பொங்கலடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு அழகான பாடல் இதில் ஒரு பாடு. உண்மையை சொல்லணும், இன்னும் இதை ஆல்பமாக நான் உருவாக்கலை. ஆஹா, முதல் முறையாக இங்கேயே கம்போஸ் பண்ணி இங்கேயே பாடியாச்சு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. Thank you, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மேடையிலே 2 இளம் பிளேபேக் சிங்கர்ஸ் இணைந்து ஒரு அழகான பாடலை தான் இப்போ இங்கே பாட இருக்காங்க. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். மாலைவானம் மொத்தம் இருள் பூசை கொள்ளும் சத்தம் எங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ. நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம் உயிரின் திரையில் உன் பாடின்பம். நம் காதல் காற்றில் பற்றும் அது வானின் காதில் எட்டும் நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் திங்கள். ஸோ 2 பேருமே இணைந்து பாடினதை கேட்கும் பொழுது அருமையாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. சூப்பர். தேங்க்யூ. அடுத்ததா அந்த மேடையை அலங்கரிக்கிறதுக்காக అమెరికా నుంచి ஆமா ఒక సింగర్ వచ్చేసినాను వచ్చేసినాను. ఆ సింగర్ చాలా బాగా పాడుతున్నాను தெரியுமா எத்தனை நல்ல பாட்டு பாடிருக்காங்கன்னு. ஆல்சோ చాలా బాగుంది பார்க்கிறதுக்கு. அவங்க எப்பயுமே பார்க்க அழகா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க என்ன பாட்டு பாட போறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரோஷினி இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கலைஞர் டிவியில் இவ்வளவு அழகான சிங்கர்ஸோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணம்மா அப்படின்ற பாடல் ரெக்க திரைப்படத்திலேருந்து யுகபாரதி அவர்களுடைய அழகான வரிகளில் உருவான ஒரு மென்மையான பாடல். நம்ம நாட்டு இசைக்கருவியான நாதஸ்வரத்தில் பேஸாக வச்சு கம்போஸ் பண்ணியிருக்காரு. நாதஸ்வரத்துக்கு பாடுறதுனாவே ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி நமக்கு நாதஸ்வரத்தில் ஜானகி அம்மா பாடின ஒரு சிங்கார வேலைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நாதஸ்வரத்தோடு சேர்ந்து ஒரு பாட்டு ரொம்ப அதிகமாக பிரபலமாச்சுன்னா
அது இந்த ஜென்ரேஷனில் இந்த பாடலாக தான் இருக்கும். கண்ணம்மா பாடல் ரோஷினி ரெக்க படத்துலேருந்து பாடுறாங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்ச கோடை கூட ஆகிடாதோ மார்கழி பால் நிலா உன் கையிலே சோறாகி போகுதே வானவில் நீ சூடிட மேலாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா உன்னை உள்ளம் எண்ணுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு மூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. எனக்கு என்ன அந்த பாட்டை கேட்கும்போது வைக்கம் விஜயலட்சுமி அம்மாட்ட இருக்கிற அந்த ஒரு டெப்த், அந்த ஒரு ஃபீல் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காற்று இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஃப்ளூட்டாக இருக்கட்டும், சாக்ஸஃபோனாக இருக்கட்டும், அதுக்கெலாம் அந்த பைப்லைன் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, பாதி தான் இருக்கும். நாதஸ்வரம் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கணும்னா நாபி கமலத்துலேருந்து அந்த காற்று வரணும். அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த சவுண்ட் வெளில வருது, அந்த சுதி சுத்தமாக. கண்டிப்பாக நம்ம நாதஸ்வரையாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ரொம்ப அட்டகாசமாக வாசிச்சாரு நாதஸ்வர கலைஞர் பத்மநாபன். அடுத்ததா அப்படியே இந்த ஃபீல் மாறாம அடுத்த சிங்கர் யார் இந்த மேடை அலங்கரிக்க போறாங்க? லக்ஷ்மண் சார். பத்மலதா சமீபத்தில் வந்த மகளிர் மட்டும் திரைப்படத்திலேருந்து ஒரு ஹிட் சாங் அவங்க பாடிருக்காங்க. मम्मा तेरे मुन्न के आगे सारी दोती क्या है जग से ही आला उनसी गोपाला लड़का हो या लड़की हो तो नाम करे घर का खुशियां देना आंसू लेना लाल हो पिया காந்தாரி யாரோ கண் பாராததாரோ சூதாடும் போது வன் சூளுரைத்ததாரோ சீதைகள் யாரோ சிறை மீளாததாரோ போராடும் போது தீ முட்டிச் சென்றதாரோ சிறுபுள்ளி வைக்கின்றாய் பெருங்காலம் படைக்கின்றாய் அழகே நீயும் யாரோ கடவுளின் துகள்தானோ கண்ணே என் காதம்பரி கண் மூடி தூங்கும் கிளி காலங்கள் ஓடும் இனி வாகை சுட ஓடி வாவா எங்கெங்கும் கொல்லும் கைகள் கோளாறு செய்யும் பொய்கள் காட்டாராய் மாறி நீயும் காடு மேடு தாண்டி வாவா காந்தாரி யாரோ கண் பாராததாரோ சூதாடும் போது வன் சூளுரைத்ததாரோ யாரோ அப்பையிலேருந்து நம்ம நிறைய பாடல்கள் கேட்டுட்டோம் இல்லையா? ரஹ்மான் சாரோட பாட்டு கேட்குறோம், எம்எஸ்வி சாரோட பாட்டு கேட்டோம், ராஜா சாரோட பாட்டு கேட்டோம், கிராமிய பாடல்கள்லாம் கேட்டோம்.
இந்த சந்தோஷத்தை ரெட்டி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வான செலிபிரிட்டி இப்போ நம்ம கூட வந்து இணைய இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஹீரோவாக அறிமுகமானார், 2-3 படங்கள் பண்ணார், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டராக அவதாரம் எடுத்தார். அண்ட் இவர் இசையமைச்ச பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்கும், பட்டி தொட்டி எல்லாமே செமையாக கலக்கும். ஸோ இவர் வந்து இசையமைச்ச திரைப்படம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல். ஸோ யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களே? அதுக்கு முன்னாடி ஒரு அட்டகாசமான ஒரு படம் அவர் பண்ணிருக்காரு இல்லையா, லாரன்ஸ் மாஸ்டரோடது. எஸ், மொட்டை சிவா கெட்ட சிவா. இந்த படம் எல்லாருடைய கரகோஷத்தோட அட்டகாசமான அந்த இசையமைப்பாளரை இந்த மேடைக்கு வரவேற்றலாம். இட்ஸ் none other than அமரேஷ் கணேஷ். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேட்டுறவா? சொல்லுங்க. திரும்ப ஹீரோவா நடிக்க போறீங்களா? ஐயோ சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன். இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு உண்டான அத்தனை அம்சமும் வந்து இப்போ உங்ககிட்ட என்னால பார்க்க முடியுது. ஏங்க இதுதான் கலாய்க்கிற ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா இல்ல, நான் உங்களை வந்து வாழ்த்துறேன், உங்களை பார்த்து நான் அட்மையர் ஆகுறேன், அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். அமரீஷ் சார், உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா தமன் சாரோட சேர்ந்து காஞ்சனா 2ல வந்து நான் லாரன்ஸ் சார் கிட்ட ஓரளவுக்கு கிட்ட நின்று ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய எதிர்பார்ப்பார். ஃபர்ஸ்ட் ரீல்லே வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கணும் மியூசிக்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அவரோட ஒர்க் பண்ண அந்த மொட்டை சிவா கெட்ட சிவா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நாங்கள் இப்போ வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னாங்க, அதனால தான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நான் 100 கிலோ இருந்தேன். ஏன்னா வந்து அவர் பயங்கர டெடிக்கேட்டடான ஆள். அப்புறம் பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் பார்ப்பார். மோர் ஓவர் இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஹீரோ, இஸ் அ டான்ஸ் மாஸ்டர். எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஓபி அடிக்க முடியல. சார் இதுதான் சார் எல்லாம் எனக்கு தெரியும், வாசி வேறன்னு வந்தது தான் இந்த அரர மகாதேவிக்கு ஆகட்டும். அமரீஷ் சார், நீங்க என்ன பார்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா ஒருத்தங்க அங்கேயே உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னமா இன்னொரு கேள்வி திரும்ப இப்படியே கேட்குறேன்னு வச்சுக்காதீங்க. நீங்க பேசுறதும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஹீரோ சிம்பு மாதிரியே ஆக்சுவலி இருக்கு. உங்க லுக்கு, உங்க ஹேர் ஸ்டைல், உங்க கெட்டப் எல்லாம். என்ன கேர்ள்ஸ்? எஸ் சொல்லி வச்சுட்டாங்க. இல்ல, உங்களை பார்த்த பிறகு தான் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருந்தாகணும். ஏன் சொல்லுங்க? ஏன் சார்? அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயினோட பையன். எஸ், ஜெயசித்ரா மேடம் ஹீரோ மாதிரி தான் இருந்தாகணும். ஆமா, ஏன்னா ஜெயசித்ரா மேடம் பார்த்து எல்லாருமே அந்த காலத்தில் வந்து அவங்க நடித்த எல்லா படமும் இப்படி ஒரு ஹீரோயின், இப்படி ஒரு காமெடி. ஜெய்சங்கர் சார் கூட, முத்துராமன் சார் கூட, சிவகுமார் சார் கூட எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்து நம்ம அதிசயித்த ஒரு பெரிய ஃபேஸ். அவங்க உடம்புலேருந்து வந்தவங்க. இவங்க அழகாக ஹீரோ மாதிரி தான் இருந்து ஆகணும். நம்ம கலைஞர் ஐயா வந்து எழுதின வண்டிக்காரன் மகன் கதை, வசனம், திரைக்கதை எல்லாம் அவர் தான் எழுதி அமிர்தம் சார் இயக்குனார். அந்த படத்துலேயும் உங்கள் மதர் தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஜெய்சங்கர் சார் ஹீரோ. நான் சின்ன வயசில் அமைந்த கரை லக்ஷ்மி தேட்டரில் பார்த்துருக்கேன். எங்கள் மாமா கூப்பிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நான் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். அமரீஷ் பிறந்தப்போ அவருடைய முதல் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு, அந்த பிறந்தநாள் விழாவுக்கு நான் தான் பலகுரல் கலைஞனாக போயிட்டு அவங்க வீட்டு விழாவை ஹோட்டல் பாம்குரோவில். அமரீஷ் சார், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு தேங்க் யுவர் மதர் இல்லையா? அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஹேவ் டு தேங்க் மை சார். ஒரு வயசுல குழந்தையா இருந்தவர் இப்போ அவருக்கும் அறியிற வயசு இருக்கு. அவருக்காக ஒரு 2 குரல் எங்களுக்காக அன்னைக்கு பண்ணதில்ல. கண்டிப்பா அன்னைக்கு வந்து ஏதாவது விழாவுக்கு போனால் அப்போ இருக்கிற நடிகர்களோ தலைவர்களோ வந்து அந்த யாருக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ அவங்க வாழ்த்தி பேசுவோம். அப்போ வந்து டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து அமரீஷை வாழ்த்தி பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்ட்டு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற கழக கண்மணிகளே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய திரையுலகத்தை சார்ந்த அன்பு சகோதரி ஜெயசித்ரா அவர்கள் தன்னுடைய குழந்தையின் முதல் பிறந்தநாள் விழாவிற்கு வீட்டிற்கு வந்து அழைத்து என்னுடைய குழந்தையை உங்கள் கையால் தொட்டு ஆசீர்வதித்து அந்த குழந்தைக்கு எல்லா வளங்களையும் பெறுவதற்கு நேரில் வந்து சிறப்பு செய்யுமாறு என்னை அழைத்தார்கள். அதற்காக ஓடோடி வந்த நான் ஜெயசித்ரா அவருடைய இல்லத்தாரையும் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் பார்த்தபோது மிக்க சந்தோஷம் அடைந்திருக்கின்றேன். இந்த சந்தோஷத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கண்மணிகளும் இணைந்திருப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினையவில்லை. இங்கே திரளாக கூடியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குழந்தை அமரீஷ் வாழ்விலே எல்லா வளமும் பெற்று எல்லா சிறப்புகளையும் பெற்று தன்னுடைய தாயார் திருமதி ஜெயசித்ரா போல்
திரையுலகிலே மிக பெரிய நட்சத்திரமாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணா அவருடைய நாமம் வாழ்க என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுமையா, ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா? இந்த gift வேற யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வயசுல குழந்தையா இருக்கும்போது பல குரலா அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில முதல் தடவையா இசையமைப்பாளரா வந்து நிக்கிறாரு. அதுக்கும் அவர் தான் இன்னைக்கு இந்த ஷோக்கு ஹீரோவா நின்று பேசியிருக்காரு அதே குரல்ல. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அமரீஷ்? கிரேட் சார். எஸ் அமரீஷ், இப்போ வந்து நிறைய பாடகர்கள் இங்கே இருக்காங்க. நீங்கள் இசையமைச்ச ஒரு பாடலை இவங்க வந்து உங்களுக்காக பாட போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக பாஸ்கர் தி ராஸ்கல் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் எங்களுக்காக பாடுங்க. பாஸ்கர் ஒரு ராசகோலே, பாஸ்கர் ஒரு ராசகோலே, நான் யாருன்னு கொஞ்சம் காட்டு, ஐயோ மாறி போச்சைய ரூட்டு. பாஸ்கர் ஒரு ராசகோலே, பாஸ்கர் ஒரு ராசகோலே, ஐயோ இது ஒரு மாதிரி ஃபீலிங், ஏதோ மாதிரி டீலிங். கலங்காதேடா கலங்காதேடா, இது ஒரு டைப்பு ஃபீலிங். பாஸ்கர் ஒரு ராசகோலே, பாஸ்கர் ஒரு ராசகோலே, நான் யாருன்னு கொஞ்சம் காட்டு, ஐயோ மாறி போச்சைய ரூட்டு. 4 வரி. சூப்பர் சூப்பர், அட்டகாசம். இப்போ அவரோட படத்துல இருந்து யார் பாட போறாங்க? யார் எங்க அழைக்க போறாங்க? இந்த எஸ் லக்ஷ்மண் சார் தான் வந்து சொல்லணும் யார் வந்து இப்போ பாட போகிறாங்க. அனிதா கார்த்திகேயன் அடுத்து வரும் பாட்டு. ஒரு பாட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணால் அந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு ரீமிக்ஸ் பண்ணி எல்லாருமே கேட்குற மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கறது வந்து அது வந்து இருக்கிறதுலே மியூசிக் டைரக்ஷனை விட பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுத்து அதில் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன ஐடியாவை அழகாக கொடுத்து அந்த பாட்டை ஹிட் பண்ணி தமிழ்நாடு பூரா எல்லாரையும் பாட வச்சிட்டாரு. மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல். சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் 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 ஆடலுடன்
ஆக்சுவலி இவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டு அந்த படம் இருக்கு, அண்ட் ட்ரிஷா வந்து ஹீரோயினா நடிச்சிருக்க கர்ஜனை அந்த படம், அண்ட் இன்னொரு சூப்பரான ஒரு படம் இருக்கு, அது நீங்களே சொல்லுங்க. பிரபுதேவா சாருடைய உங்களுக்கு தெரியல அதனால என்ன சொல்ல பிரபுதேவா சாருடைய தெரிஞ்ச படம் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இல்ல நானே சொல்றேன். பிரபுதேவா சாருடைய படம் யங் மங்சாங் அந்த படத்தையும் வந்து நீங்க தான் இசையமைக்கிறீங்க. ஐ நோ ஆல் டீடைல்ஸ் அபௌட் யூ, எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் அது இல்லாம இன்னொரு பிரபுதேவா மாஸ்டர் படம் சார்லி சாப்ளின் 2 சக்தி சிதம்பரம் சார் டைரக்ஷன்ல. அமரேஷ் சார் நிறைய படங்கள் பண்ணோம் இந்த வருஷம். எங்களுடைய பாடகர்கள் பாடகிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஆல்பத்தில் ஒரு பாட்டாக கண்டிப்பாக பாடணும். இப்போ வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அந்த 3 கிளாஸ்க்கும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் பாட்டு கொடுக்குறதுனா ரொம்ப கஷ்டம் இந்த பீரியடில். அதில் ஏபிசி 3 பேருக்கும் போய் சேர்ற மாதிரி ஹரஹர மகாதேவி பண்ணீங்க இதே படத்தில். அந்த பாட்டு வந்து இப்போ நாங்கள் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அரகர மகாதேவகி. சாமியே சைக்கிளில் போகுதான், பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகரு கூட க்ளோஸா பழகினா தான் முடியும். நெத்தி பட்ட கழுத்தில் கொட்ட வெளுத்து கட்ட பாடி கிட்ட புதுசா ஸ்டைலு பறக்குது ரயிலு அடிக்குது வெயிலு பாடிய குயிலு. ஹரஹர மகாதேவகி. ஹர ஹர மகாதேவகி 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 ஹர ஹர மகாதேவகி. பஜன பப்ப பஜன பப்ப பஜன பப்ப பஜன ஆ பஜன பப்ப பஜன பப்ப பஜன பஜன பஜன. நெத்தி பட்ட கழுத்தில் கொட்ட வெளுத்து கட்ட வாடி கிட்ட புதுசா ஸ்டைலு பறக்குது ரயிலு அடிக்குது வெயிலு வாடிய குயிலு. ஹர ஹர மகாதேவகி 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 ஹர ஹர மகாதேவகி. பஜன பப்ப பஜன பப்ப பஜன பப்ப பஜன ஆ பஜன பப்ப பஜன பப்ப பஜன பஜன பஜன. அமரிச்சர் சொல்லுங்க, எப்படி இருந்தது எங்கள் பஜனை? இந்த பாட்டை என் வாய்ஸில் கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு சார். என்ன சார் இப்படிப்பா நான் இன்னைக்கு பயங்கர இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் சார் இந்த பாட்டை. லக்ஷ்மண் ஸ்ருதியில் இதான் ஃபஸ்ட் டைம் வெளியே பாடி நாங்கள் ஒரு 100 தடவை போட்டோம் சார் ஸ்டேஜில். நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் சார். இன்னொரு சின்ன விஷயம், இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாம் கேட்டதுக்கப்புறம், டைரக்டர் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதை எங்கள் அம்மாட்ட போட்டு காட்டுறேன். நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் கேளுங்க. சரி போடு. நைட்டு ஒரு 11:30 12 o'clock எடுத்தோன்னே சாமியே சைக்கிளில் போகுதான் பூசாரிக்கு புல்லட் கேட்குதான்னு ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க. இந்த பத்தியா என் புள்ள ஏதாவது சாங் பண்ணியிருக்கான்னு எல்லாம் வந்து உட்காந்து நைட்டு இருந்தேன். அது நெத்தி பட்டை கழுத்தில் கொட்டை நானும் இப்படி பார்க்குறேங்க. வெளுத்து கட்ட வாடி கிட்ட புதுசாக ஸ்டைலு. இதுக்கு முன்னாடி டம்மி வேறு மாதிரி இருந்துச்சு. வெளியே காவி உள்ள தேவி நாங்கள் பாவி வாடி என் பேபி அப்படியே பார்த்துட்டு நல்லா வருவேன். இந்த சாங் வெளியே வந்துச்சுன்னு வையேன் என் பேரை நல்லா காப்பாற்றுவேன் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி அழுதுட்டாங்க சார். எனக்கு இது வந்து பாஸ்கர் ஒரு ராஸ்கர் ஒரு புது ஜானர் சார். ஃபஸ்ட் டைமு அம்மாவுக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும், நைனிகா மீனா மேடம்ஸ் டாக்டருக்கும் அமலா பாலு மேடமுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட் சாங் எப்படி பண்ண போகிறேன்னு எங்கள் அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா அது இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, என்னால் மெலோடி கொடுக்க முடியும். அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூன்னு ஒரு சாங் சார். இந்த பாஸ்கர் ராஸ்கல் இல்லாத ஒரு டைட்டில் ட்ராக். அதை கேட்டுட்டு அம்மா வந்து இது மாதிரி தான் முதல்ல போட்டு காட்டுவேன்னு நினச்சேன். ஆனால் வந்து இது லேட்டராக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. மெலடி தான் சார் நிற்கிது. இந்த நிகழ்ச்சிக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு
பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எல்லாரையும் மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு கலைஞர் டிவி சார்பாக ஒரு சிறிய பரிசு. ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாவின் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கான ஒரு அழகான ஒரு பரிசு கலைஞர் தொலைக்காட்சி சார்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னமும் நீங்கள் வந்து எந்த இயக்குனர்களுடைய படங்களை இசையமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஹீரோஸ்க்கு இசையமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே பிரம்மாண்ட இசையோடு அரங்கம் நிறைந்த பின்னணி பாடகர்கள் பாடகிகள் குழும பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.